Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நிறைய நபர்களுக்கு விலா எலும்பு, அந்த இடுப்பு எலும்பு பிடிப்பு ஏற்பட்டுரும், அடிமுதுக்கு பிடிப்பு ஏற்பட்டுரும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி கீழே குனிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நிமிர முடியாது. சிலருக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், சிலருக்கு ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் அவங்களுக்கு அந்த முதுகெலும்பு நேராக வரும். ஸோ அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசவாயுக்கள், இந்த தசவாயுக்களும் சீராக இயங்கணும். அது சீராக இயங்குவதில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் தான் இது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் குறைவாக இருப்பது, இது நம்ம சரி செய்வதற்கு முத்திரைகள் ப்ளஸ் உணவு, இதன் மூலமாக நம்ம க்யூர் பண்ண முடியும். இது நம்ம பண்ணுறது எல்லாமே வருமுன் காப்போம். இப்போ இந்த மாதிரி சிலருக்கு மாதத்தில் 2 நாள் வருது, இல்லை வாரத்தில் 1 நாள் அப்படி வந்துடுது சார் அப்படிம்பாங்க. உடல் பலகீனம், நர்வ்ஸ் வீக்னஸ், இதை நம்ம சரி செய்வதற்கு இரும்பு சத்து நன்றாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், இதெல்லாம் நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் மாலையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்கு போல அதை உணவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். நாம் அதுவும் அதே மாதிரி அடிக்கடி நம்ம சொல்வது தான், காலையில் எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9 to 10. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கொண்டு இப்போ நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு அந்த தசவாயுக்களுடைய நிலை சமமாக இருக்கும், உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இருக்கும். அப்போ இந்த மலச்சிக்கலை நீக்கக்கூடிய முதிரைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உடலில் கழிவுகள் காலை மாலை இருவேளை நம்ம உடம்பில் இருக்க கழிவுகள் மலமாக வெளியே பெறணும். அதில் எந்தாவது ஒரு தடைகள் ஏற்படும் பொழுது தான் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி நீங்கள் உணவிலும் தீர்க்கமாக இருங்க. எண்ணெய் பண்டங்களை சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. கீரை வகைகள், பழ வகைகள் எதுனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அனுசாசன முதிரை. இந்த முதிரையை தரையில் அமர முடிந்தவங்க ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகம், மதியம் கிழக்கு முகம், மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அர்த்த பத்மாசனம், வஜ்ராசனம் இல்லைனா சுகாசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள். தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. இப்போ அந்த முதிரைக்கு போவோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்பு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 நேரத்தில் கட்டை விரல். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அபான முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை வரண முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை முதிரை பார்ப்போம். முதல் முதிரை அனுசாசன முதிரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. நீங்கள் 2 கையும் முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மூலாதார தியானம் செய்ய போகிறோம். தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பேர்வர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி உங்களது ஆழ் மனதை தலைவலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயத்தினுடைய வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் மனக்கண்ணால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். எலும்பு மண்டலங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு கொடுத்த அந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவை பொறுத்த மட்டுக்கும் சாத்தியமான உணவு எல்லா வகையான பழ வகைகள் நீங்கள் தாராளமாக உணவில் எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதற்கு ஆப்போசிட்டாக பழ வகைகள் கீரை வகைகள் நல்லா உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் சூரியனை பார்த்து சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி 6லேருந்து 6:20 6:30 இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க கை ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மூச்சை உள்ளழுங்க, நல்ல மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்கிடணும். ஒரு 5 முறை பண்ணிவிட்டு உங்கள் உணர்வு முதுகுத்தண்டுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது பண்ணிகிட்டே வாங்க. கை விரல் நுனியில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 5 முறை ஒவ்வொரு விரல் நுனியிலையும் இந்த கையினால் இந்த மாதிரி நுனியில் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கண்களை மூடி சின்முத்திரையில் உங்கள் உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணி நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டே வாங்க. வாயு முதிரையிலையும் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 20 முதல் 30 வினாடிகள். அபான முத்திரையில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். 20 வினாடிகள். வருண முத்திரையில் 20 வினாடிகள். உங்களது உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அனுசாசன முதிரை. இதிலையும் உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துருங்க. சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்கிறது, தாகம் ஏற்படும் பொழுது தண்ணி குடிக்க பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கிடணும். சுத்தமான வாட்டராக எடுத்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி, சுக்கு காப்பி இரவு படுக்கும் பொழுது சுக்கு கருப்பட்டி போட்டு காப்பி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக தயிரை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு மோரா உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஊறுகாய் அதிகமாக எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக துவையல், கொத்தமல்லி, புதினா போன்ற துவையல், கருவேப்பிலை துவையல் அந்த மாதிரி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.